அடுத்த பாடல் 1670. சிவஞானிகளுக்கும் சிவயோகிகளுக்கும். ஸோ சிவஞானி என்றால் என்ன, சிவயோகி என்றால் என்ன அப்படின்னா, சிவன் என்றால் ஒரே பொருள் தான், நம்ம பலமுறை சொல்லிட்டோம். அன்பு, அருள், அறிவு தான் இந்த இடத்துல சிவம் என்றால். இப்போ சிவஞானி அப்படின்னு சொன்னால் இவர் ஞானத்தை அடைஞ்சிட்டாரு, ஒரு வேஷம் எதுவுமே போடலை இந்த இடத்துல, சரிங்களா? எந்த வேடத்தையும் அணியல இந்த இடத்துல. அவங்க இறைவனுடைய சிந்தனையில் அப்படியே லயிச்சு கிடக்காங்க, ஒரு அன்பிலேயே லயிச்சு கிடக்கிறாங்க இந்த இடத்துல சிவஞானிகள். அடுத்து சிவ யோகிகள் அப்படிங்கிற. ஸோ யோகிகள் என்று சொல்லப்படுவர்கள் யார் இந்த இடத்துல அப்படின்னா, எது நடந்தாலும் அதனால் மாறாத மனநிலையை பெற்றவர்கள் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். அதாவது நல்லது நடந்தாலும் யாராவது பெருமையாக பேசி அவர்களுக்கு மாலை மரியாதை அணிவித்தாலும் இதெல்லாம் இறைவனுக்கு, எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒன்றும் தெரியாது என்ற மனநிலையிலும், அதே நேரத்தில் யாராவது திட்டினா கூட சரி, இந்த இடத்துல யாரையோ திட்டுறாங்க, நமக்கு என்ன, அவங்க வாட்டி திட்டு போகிறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு என்று அதனால் பாதிக்கப்படாத நிலை இந்த இடத்துல. ஸோ பெருமையாக சொன்னாலும் சிறுமையாக பேசினாலும் பாதிக்கப்படாத நிலையில் இருப்பவர்கள் தான் இந்த இடத்துல யோகியர்கள். இது பேசுதல் கேட்டுதல் மட்டும் இல்லை, உடல் அளவிலும் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் இந்த இடத்துல. அவர்கள் உடலுக்கு எந்த விதமான உடல்நிலை பாதிப்பு வந்தாலும் சரி, அது இறைவன் செயல் இந்த இடத்துல. உடம்புல வந்து கால் வலிக்குதா, தலை வலிக்குதா, அது வாட்டுக்கு வலிக்குது, இறைவனுடைய செயல் என்ற நிலையில் அவர்கள் இருப்பார்கள். இப்போ நமக்கு தான் உடம்புக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், முதல்ல ஐயோ உடம்புக்கு வந்துருச்சு, ஏதோ ஒன்று வந்துருச்சு போல, உடனே ரத்தம் டெஸ்ட் எடு, ஆஸ்பத்திரிக்கு போகணும், டாக்டரை பார்க்கணும், மருந்து சாப்பிடணும், இப்போலாம் நிறைய விஷயம் யோசிப்போம். அவங்க அதை வச்சு கவலையே பட மாட்டாங்க, அது பாட்டுக்கு அது தன்னுடைய வேலை பார்க்குது, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை கடந்த நிலையில் அவர்கள் இருப்பார்கள். இதான் இந்த இடத்துல சிவயோகிகள் இந்த இடத்துல. ஸோ ஞானிகளுக்கும் சிவயோகிகளுக்கும் இதான் வித்தியாசம். ஒருத்தர் மனதளவில் இறைவன்ட்டே லயிச்சு கிடப்பார், இன்னொருத்தர் எந்த விதமான பாதிப்புகள் இருந்தாலும் அதனால் இதனால் பாதிக்கப்படாத நிலையில் அவர்கள் இருப்பார்கள். இவங்க அவமான சாதனம் ஆகாது அது ஆகில் அப்படிங்கிற. அவம் அது அப்படின்னா பயனில்லாதது அப்படின்னு பொருள். ஸோ பயனில்லாத சாதனம் அப்படிங்கிற. ஸோ ஒரு சாதனம் இருக்குது, அதனால் எந்த விதமான பயனும் இல்லை அப்படிங்கிற. ஸோ இதை எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, நம்ம திருநீர் தலைப்பாக தான் நடுவில் கொண்டு வந்துருக்கார் கரெக்டாக. திருநீர் தலைப்பை சொல்லிட்டு இந்த இடத்துல ஞான வேடத்தை கொண்டு வந்திருக்கார். திருநீர் தலைப்பில் ரொம்ப தெளிவாக பார்த்தோம். இந்த விபூதி, ருத்ராட்சம், இது எல்லாத்தையுமே ஒரு சாதனமாக இவர்கள் பயன்படுத்துவார்கள், ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். யார்? ஞானிகள் பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லி படித்தோம். ஸோ அப்போ ஞானத்தின் உச்சநிலைன்னு ஒன்று இருக்குல்ல, ஞானத்தின் ஆரம்ப நிலை இருக்கும், நடுவு நிலை இருக்கும், உச்சநிலை இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஞானி ஏற்கனவே 2 அடியில் சொல்லிட்டார் ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டார். ஸோ 3வது பாடலில், இதை முதல் 2 பாடலில் ஞானிகள் எப்படி இருப்பாங்க, ஞானிகள் அல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க, அவர்களுக்கான பலனை சொல்லிட்டாரு. இப்போ இந்த பாடலில் உச்சநிலையில் இருக்கக்கூடிய ஞானிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உச்சநிலையில் இருக்கக்கூடிய ஞானிகளுக்கு இந்த சாதனம் இருக்கு இல்லையா, அதனால் எந்த பயனுமே இல்லையா அவர்களுக்கு. இப்போ இதே ஞானிகள் தான் ஆரம்ப நிலையில் கையில் விபூதியை ருத்ராட்சத்தை வச்சுருப்பாங்க. நன்மை வேண்டுமா அதை வைத்து பெற்றுக்கொள்வார்கள், தீயவற்றை விலக்கி வைப்பார்கள். யாராவது ஒருத்தர் பக்தரோ சரணடைந்தவரோ வந்தார்னா, ஏதாவது ஒன்று உடம்பு சரியில்லைன்னு சொன்னார்னா விபூதியை கையில் கொடுத்து பூசிக்க சரியாக போகணுவார், சரியாக போய்டும் இந்த இடத்துல. ஸோ அந்த விபூதியை இவர்கள் தான் அதை கருவியாக பயன்படுத்தினார்கள். ஆனால் இப்போது அந்த விபூதி இருந்தால் தான் அவர்களால் அதை செய்ய முடியுமான்னு கேட்டால் இல்லை. விபூதி இல்லாமலே இவங்க சும்மா மனசில் நினச்சா போதும் இந்த இடத்துல. இந்த சிவ ஞானிகளும் சிவ யோகிகளும் முதல்ல பாடலில் சொன்ன முதல் 2 பாட்டில் பார்த்து ஞானின்னு மட்டும்தான் சொல்லியிருந்தார். இந்த பாடலில் சிவஞானி சிவயோகின்றார். அப்போ உச்சத்துக்கு போயிட்டார், உச்சநிலைக்கு போயிட்டாருன்னு அர்த்தம். அப்போ இவர்கள் விபூதி இல்லாத நிலையிலேயே யாரேனும் ஒரு பக்தர் வந்து ஐயா உடல்நிலை சரியில்லை என்றால் சரியாக போகும், போனால் போதும், அடுத்த வினாடி அது சரியாக போகும் இந்த இடத்துல. அப்போ இந்த இடத்துல விபூதி என்ன ஆகுது, இந்த இடத்துல பயனில்லாத ஒரு பொருள் அவர் கையில் வச்சிருக்க மாட்டார்ல. விபூதி இருந்தால் தான் சரி பண்ணணும்னு இல்லை. ஆரம்ப நிலையில் எங்கே போனாலும் விபூதியை கையில் வச்சுக்கிட்டே இருப்பார், ருத்ராட்ச மாலையோடே இருப்பார் எப்போ பார்த்தாலும். இப்போ எதுவுமே போட்டுக்க மாட்டார் இந்த இடத்துல, அது தேவையில்லை. அதனால தான் சொல்கிறார் இந்த இடத்துல ஆகாது அது ஆகில் அப்படிங்கிறார். ஆகாதுன்னா என்ன, இந்த இடத்துல இவருக்கு அந்த பொருளால் ஆகாது என்று பொருள் அல்ல. இப்போ ஏதாவது ஒரு பொருளையே அதை நம்ம உடம்புக்கு ஆகாதுப்பா சாப்பிடாதப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பொருளினால் இவருக்கு பாதிப்பு என்று பொருள் அல்ல. அந்த பொருளினால் இவருக்கு எந்த தேவையும் இல்லை என்பதுதான் அதோடைய உட்பொருள். ஸோ அது அவமான சாதனம், அது ஆகாது அது ஆகில் அப்படிங்கிற. ஏன்னா அது ஆகில்னா என்ன, அது ஆகிடுச்சு இந்த இடத்துல. அந்த பொருள் இருந்தால் தான் இவருக்கு அதை செய்யணும்னு அவசியம் இல்லை, அது இல்லாமே கூட இவரால் செய்ய முடியும். இது 2வது அடியில் சொல்கிறார். 3வது அடியில்
அவமாம் அவர்க்கு அது சாதனம் நான்கும் அப்படிங்கிறார். அவம் ஆம் அவர்க்கு அப்படிங்கிறார். அவம் அப்படின்றது என்ன? பயனில்லாதது. இப்போ தான் சொன்னோம். ஆம் அவருக்கு அப்படிங்கிறார். பயனில்லாதது அது சாதனம். அது எது பயனில்லாதது? அது சாதனம் நான்கும் அப்படிங்கிறார். ஸோ நான்கும் என்று எதை குறிப்பிடப்படுகின்றதுல நம்ம போன பாடலில் ஒரு விஷயத்தை பார்த்தோம். அவர் ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிக்கிட்டே வந்தார். 6 சமயங்கள் சொன்னோம் இந்த இடத்துல. 6 சமயங்களில் இந்த இடத்துல ஏதோ ஒன்று தான் கடைபிடிப்பது மட்டும்தான் மேன்மையானது, வேறு எதுவுமே மேன்மை இல்லாதது என்ற மனநிலையில் இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ யார் ஒருத்தர் இந்த சிந்தனையில் இருக்காங்களோ இப்போ இறுதி வரைக்கும் என்ன பண்ணுவார்? அதை மட்டுமே பிடிச்சிக்கிட்டே இருப்பார். இந்த இடத்துல நான் செய்வது மட்டுமே சிறந்த வழி சிறந்தவர்னா அப்போ அந்த பிறவியில் அவரால் ஞானத்தை அடையவே முடியாது. இந்த இடத்துல அவர் எதை கடைபிடிக்கின்றாரோ அதுவே அவர் ஞானத்தை அடைவதற்கு தடையாக நிற்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாவது அவருக்கு ஞானம் பெற்று ஒரு தியானம் செய்கிறாரு, அதன் வழியாக பல விஷயங்களை தெரிஞ்சிருக்கலாம், கொஞ்சமாவது பயனை பெற்றிருக்கின்றார். ஆனால் முழுமையான பயன் என்பது என்ன? இறைவன் முக்தி தான் இந்த இடத்துல. அந்த முக்தி அவருக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அவர் எதை கடைபிடித்தாரோ அதுவே என்ன ஆயிடுச்சு? அவருக்கு அகங்காரம் என்பது ஒன்று வந்ததினால் இந்த அகங்காரமே என்ன ஆயிடுச்சு? அவருக்கு முக்தி அடைகிறதுக்கு தடையாக நின்று போச்சு இந்த இடத்துல. ஸோ கடைபிடிக்கின்ற முறையே சிந்தனை குறைபாட்டால் அடைய முடியாமல் போச்சு. அந்த மாதிரி இந்த பாடலில் ஒரு சொல்கிறாரு, அது சாதனம் நான்கும் அப்படிங்கிறார். நான்கும் என்பது 4 விதமான மார்க்கங்களை குறிக்கும். இந்த இடத்துல நம்ம இதுக்கு முன்னாடி 5வது தந்திரத்தில் நிறையா பார்த்துருப்போம். இந்த இடத்துல 4 விதமான மார்க்கங்கள்னு நிறைய சொல்லியிருப்பார். இந்த இடத்துல சன்மார்க்கம், சகமார்க்கம், சர்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், இது 4 வழிமுறைகள். அதே மாதிரி சரியை, கிரியை, யோகம், ஞானம், இது 4. அடுத்து சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுத்தியம், அப்படி 4 நாளாக நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். இந்த இடத்துல சுத்த சைவம், அசுத்த சைவம், மார்க்க சைவம், கடுஞ்சுத்த சைவம், இப்படி 4 பிரித்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். இப்போ இந்த பாடலில் அது சாதனம் 4ங்கிறார். ஸோ இவர் எந்த 4 முறைகளில் எதை ஒன்றை கடைபிடித்தாலும் இல்லையா, அது என்ன ஆயிடுச்சு? இதை நான் கடைபிடிக்கின்றேன் என்று அவர் சொன்னால் அதுவே அவருடைய முக்திக்கு தடையாக நிற்கின்றது, பயனின்மையாக நிற்கின்றது. ஸோ அப்படின்றத சொல்லிட்டார் 3வது அடியில். அவமாம் அவருக்கு அது சாதனம் 4. இது அவருக்கு பயன் இல்லாததான். அதனால் என்ன பண்ணுவார்? தான் எந்த முறையை கடைபிடித்து மேல்நிலைக்கு வந்தாரோ அதையும் விட்டு விடுவார். பக்தி மார்க்கத்திலே வராருன்னு வச்சுக்குவோம். ஒருத்தர் பக்தி மார்க்கத்தில் என்ன பண்ணுறாரு? ஞானத்தை அடைஞ்சிட்டாருன்னு வச்சுக்குவோம். பக்தி மார்க்கத்தில் ஆரம்பத்தை என்ன பண்ணியிருப்பார்? கோயிலுக்குள்ளாக சுற்றிருப்பார், ஊராக போயிருப்பார், கோயிலுக்குள்ளாக சுற்றிருப்பார். அப்படியே கோயில் முன்னாடி நின்று சாமியை பார்த்து மணிக்கணக்காக லைனில் நின்று சாமியை பார்த்து இல்லையா அப்படியே உருகி உருகி நின்றுட்டு இருப்பார். அப்படியே இன்னும் கொஞ்சம் நாள் ஆயிடுச்சுன்னா ஞான நிலைக்கு வந்துட்டார்னா என்ன பண்ணுவார்? கோயிலுக்கு போவார். கோயில் கூட்டமாக இருந்ததுன்னா சாமியெல்லாம் பார்க்க மாட்டார். நேராக வெளியே உட்காந்துட்டு கொடி மரத்துக்கிட்டே எங்கேயோ உட்காந்துட்டு கம்முன்னு வந்துடுவார். இன்னும் உச்சநிலைக்கு போயிட்டார். அப்போ கோயிலுக்குள்ளே போகணுன்ற சிந்தனையே இல்லை. அவர் உட்கார்ந்த இடத்துல இருந்தே உச்சநிலைக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோம். உட்கார்ந்த இடத்துலேருந்தே காசி சிவனை பார்க்கணும்னு நினச்சாருன்னா உட்காந்து கண்ணை மூணாருனாலே போதும் இல்லையா? ஏற்கனவே போய் பார்த்துட்டு வந்துட்டார். அதனால் அந்த காசி கோயில் எப்படி இருக்குன்றது அவருடைய கற்பனையில் வரும். உட்காந்து கண்ணை மூணாருன்னா காசி சிவனை அப்படியே தரிசனம் பண்ணிவிடுவார். இப்போ இன்னும் உச்சநிலைக்கு போயிட்டார். இந்த இடத்துல உத்தம் ஞானத்தையே பெற்றுட்டார். அவர் காசி கோயிலை பார்த்ததே கிடையாது இந்த இடத்துல இல்லையா? ஆனால் என்ன பண்ணுவார்? இந்த இடத்துல பார்க்கணுன்னு என்ன வந்துடுச்சு, உட்கார்ந்த இடத்துலேருந்தே கற்பனை செய்வார். அவர் பெற்ற உண்மையான ஞானத்தின் வழியாக அந்த இறைவனே அவருக்கு ஞானத்தில் தரிசனம் கொடுப்பார். ஸோ அப்போ அவர் எதை கடைபிடித்தாரோ, எப்படி கோயிலாக சுற்றி பக்தி மார்க்கத்தை கடைபிடித்தாரோ அதை இப்பொழுது அவருக்கு அந்த மார்க்கம் தான் ஆரம்ப நிலையில் உதவி செய்ததை தவிர்த்து உச்ச நிலையில் அதை இவர் விட்டால்தான் அவருக்கு இது முக்தி கிடைக்கும், அந்த ஞானத்தின் உச்சநிலை கிடைக்கும். இல்லை நான் கோயிலுக்கு போனால் தான் எனக்கு அந்த ஞானம் கிடைக்கும் என்பது அங்கு இல்லை. ஸோ அதான் சொல்கிறார் இந்த இடத்துல, அவமாம் அவருக்கு அது சாதனம் 4கும் அப்படிங்கிற. அடுத்து என்ன சொல்கிறாரு? உவமானம் இல்பொருள் உள்ளுறலாமே அப்படிங்கிறது. உவமானம் அப்படின்னா உவமைன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல இல்லையா? ஒரு விஷயம் சொல்கிறதா இருந்தால் நம்ம திருமந்திரத்திலே சொல்லுவோம். நிறைய பாடல் உவமையாக சொல்லி வச்சுருப்பார். அதாவது ஒரு பொருளை சொல்வதற்காக இன்னொன்றை சொல்லி அதை புரிய வைத்தல் இந்த இடத்துல. ஸோ உவமானம் இல்பொருள் அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஏதும் இல்லாத பொருள், இப்போ பரம்பொருள் ஒருத்தர் இருக்கார் இல்லையா? இப்போ நம்ம உவமையாக சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? சிவபெருமான் எப்படி இருப்பார்? லிங்க வடிவமாக இருப்பார், இல்லை உருவமாக இருப்பார். உருவமாக எப்படி இருப்பார்? இந்த இடத்துல கழுத்தில் பாம்பை போட்டிருப்பார், தெத்தியில் கங்கையை வச்சுருப்பார், தலையில் கங்கையை வச்சுருப்பார், நிலா வச்சுருப்பார், புளித்தோல் அணிஞ்சிருப்பார் கையில். இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? அந்த இடத்துல ஒரு உவமை சொல்கிறோம். சிவபெருமான் எப்படி இருப்பார்? இப்படி இருப்பார். பெருமாள் எப்படி இருப்பார்? பார்க்கடலில் இருப்பார், பாம்பு மேலே படுத்திருப்பார் இந்த இடத்துல, இல்லை லட்சுமி கூட இருப்பார். இப்பெல்லாம் இதெல்லாம் உவமையாக சொல்வது இந்த இடத்துல.
ஸோ உவமானம் இல் பொருள் அப்படிங்கிறாரு. அப்போ எதுவுமே இல்லாத ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் எது? அதுதான் இருக்கலே அசையா சக்தின்னு சொல்லுவோம். அந்த அசையா சக்தி இப்படி தான் இருக்கா? இந்த இடத்துல கைலாயத்தில் தான் உட்காந்துருக்கா? இல்லை. இல்லை பார்க்கடலில் தான் படுத்திருக்கா? இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆற்றல் என்று சொல்வதற்கும் மேலான நிலையில் இருக்காது இந்த இடத்துல. அதான் உவமானம் இல் பொருள், இல்லாத பொருள். இந்த இடத்துல உண்மையாக கூட அதை சொல்ல முடியாத ஒரு பொருள் இருக்குது இந்த இடத்துல. அது உள் உரல் ஆமே அப்படிங்கிற. உள் உரல்னா என்ன? உள்ளே தமக்குள். உரல் அப்படின்னா உணர்தல் என்று பொருள் இந்த இடத்துல. ஸோ அவர் உணர்ந்து தெளிகின்றார் இந்த இடத்தில். ஸோ அதான் நாலாவதடியில் சொல்கிறார். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா, சிவஞானிகளுக்கும் சிவயோகிகளுக்கும் அவர்கள் எந்தெந்த ஞானிகளுக்குண்டான எந்தெந்த பொருளை எல்லாம் பயன்படுத்தினார்களோ அந்த பொருள் இப்பொழுது அவர்களுக்கு பயனின்மை பொருளாக நிற்கின்றது, ஆகி நிற்கின்றது. ஏன் ஆகி நிற்கின்றது? அந்த பொருளினால் தான் இவர்கள் அந்த காரியத்தை சாதிக்க வேண்டும், செய்து முடிக்க வேண்டும் என்பது அல்ல. தன்னுடைய சிந்தனையாலே அவர் அதனை செய்து முடித்து விடுவார். அது மட்டுமல்ல, அவர் எந்த வழிமுறையை கடைபிடித்து இந்த ஞான நிலைக்கு வந்தாரோ இறுதியாக அந்த வழிமுறையை கூட அவர் விட்டு விடுவார் இந்த இடத்துல. அதுபோல இந்த இடத்தில் ஒரு ரூபத்தை மையமாக வைத்துத்தான் இவர் அந்த வழிபாட்டு முறைக்கே வந்திருப்பார் இந்த இடத்துல. நான் சைவத்தை கடைபிடிக்கின்றேன், நான் வைணவத்தை கடைபிடிக்கின்றேன், இல்லையா? இல்லை நான் தியானம் செய்கின்றேன், இல்லை நான் பிராணாயமோ ஏதோ மூச்சு பயிற்சி செய்கிறேன். திருமணத்தில் ஆயிரக்கணக்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு வழிமுறைகளில் அவர் கடைபிடித்து இந்த ஞான நிலைக்கு வந்திருப்பார். கடைசியில் தான் எதை கடைபிடித்தோமோ அதையே விட்டு விடுவார் இந்த இடத்துல. ஏன்னா உண்மை ஞானம் கிடைச்சிடுச்சு. இப்போ இந்த ஞானத்தை எங்கே கிடைச்சிடுச்சு அவருக்கு? அவர் பெற்ற ஞானத்திற்கு உருவம் இல்லை, குணம் இல்லை, பெயர் இல்லை. அது அன்பு வடிவமாக இருக்கின்றது இந்த இடத்துல, அருள் வடிவமாக இருக்கின்றது, அறிவு வடிவமாக இருக்கின்றது. அதை தனக்குள் அவர் உணர்ந்து விட்டார். உணர்ந்தபடியால் இவருக்கு கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்பது இல்லை அவருக்கு என்று கருவிகளும் சாதனங்களும் தேவையில்லை. ஸோ இதான் அந்த பாடலில் ஞானத்தின் உச்ச நிலையில் இருப்பவர்களுக்கு சொல்கிறார் இந்த பாட்டு.